ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக செம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 2 to 7 டிசம்பர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, மனதால் இணைய போகும் விஜய் காவேரி, எதிர்பாராமல் வந்த வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தா தான் வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் விஜய் வந்து உனக்கு ஒன்றும் இல்லை வெண்ணிலா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலாவை கூப்பிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. காவேரி இந்த பக்கத்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்து விஜய் கிட்ட பேசும்போது நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க யாரை மீன் பண்ணுறாங்கன்னா ஒருவேளை காவேரியை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காவேரி அதுக்கப்புறம் பார்த்தா ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் விஜய் வந்து உட்காந்துக்கிட்டு, நீ எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம், எந்த ஒரு பொண்ணுமே இப்படி பண்ண மாட்டாங்க, உன்னை தாண்டி தான் எனக்கு எல்லாமே, அதை நீ புரிஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் லெட்டரில் எழுதி வைக்கிறாங்க. எழுதி வச்சு நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, நான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி லெட்டராக எழுதி வச்சுட்டு நம்ம விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் இதெல்லாம் மென்டல் ராகினி பார்த்துடுறாங்க. ராகினி வந்து அதுக்கப்புறம் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு, இவ்வளோ ரணகலத்திலும் உனக்கு வந்து ரொமான்ஸ் கேட்குதா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுடுறாங்க. கிழிச்சு போட்டு இவங்க வேறு எதுவும் லெட்டர் எழுதி வைக்கிறாங்களா, வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருக்க சூழ்ச்சி. இவங்களோட சூழ்ச்சியை தாண்டி 2 பேரும் ஒன்று சேருவாங்களா அப்படின்னு பேக்ரவுண்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம இது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.